எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஜீரண சக்தியை மேம்படுவதற்கான வழிமுறைகள். ஓகே. ஸோ நம்ம உடம்புல மேக்சிமம் டிசீஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அஜீரணமும் மலச்சிக்கலும். ஒரு மனிதருக்கு அஜீரணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் கம்பல்சரி மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் நீண்ட நாட்களாக இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உடம்புல திடக்கழிவுகள், திரவ கழிவுகள், வாயு கழிவுகள், இந்த 3 கழிவுகளும் உடம்புல அதிகமாக சேர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நோய்கள் வருவதற்கான அடிப்படை காரணங்களாக இருக்கு. ஸோ நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நச்சுக்கள் சேராமல் இருப்பதற்கும், நாம உண்ணக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடல் உறிஞ்சப்படுவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஸோ அதுக்கு சிம்பிளா ஒரு 7 ஸ்டெப் சொல்றோம். அதை ஃபாலோ பண்ணோம்னாலே மேக்சிமம் நம்மளுடைய ஜீரண சக்திக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம உணவை சாப்பிடக்கூடிய முறை. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை தான் முதல்ல எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பழங்கள் இருக்கு, காய்கறி இருக்கு, புரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் இதெல்லாம் இருக்கு. ஸோ முதல்ல ஈஸியா ஜீரணமாகக்கூடியது எது அப்படின்னு சொன்னா பழ உணவுகள். அதிகமான நபர்கள் பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி கல்யாணத்துல என்ன சொல்ற எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. அது சரியான அணுகுமுறை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னாக்கா எளிதில் ஜீரணமாகக்கூடிய இந்த மாதிரி பழங்கள், ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடியது. இரண்டாவதாக நாம் எடுக்க வேண்டியது புரோட்டீன், ஃபேட். தேர்ட் தான் கார்போஹைட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எந்த உணவாக இருந்தாலும் மென்னு சாப்பிடணும். ஓகே. வாயிலேயே 75% ஜீரணமானது வாயிலேயே நடைபெற வேண்டும். அதாவது என்னன்னா நல்லா மென்னு இறக்கணும். அதாவது அதான் சொல்லுவாங்க, உணவை குடி நீரை உண். உணவை குடி நீரை உண். அப்ப என்ன அர்த்தம்னா உணவை திட உணவாக இருக்கக்கூடிய உணவை நல்லா அரைச்சி தண்ணி மாதிரி நம்ம குடிக்கணும். நீரை உண் என்பது என்ன அர்த்தம் சொன்னாக்கா நீரை நம்ம கட கட கடன்னு ஒட்டகம் மாதிரி குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குடிக்காம சாப்பாடை ஒவ்வொரு கவலமாக எப்படி மென்னு சாப்பிடுவோமோ அதே போல நீரையும் சிறு சிறு மிடறுகளாக நாம பருக வேண்டும். இதுதான் உணவை குடி நீரை உண். ஸோ இந்த மாதிரி சாப்பிடணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தண்ணீர் அருந்தக்கூடிய முறை. தண்ணீர் அருந்தலாம், தப்பு கிடையாது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க தண்ணியே குடிக்கூடாது, நடுவுலையும் தண்ணி குடிக்கூடாது, சாப்பிட்ட பிறகு உடனே தண்ணி அப்படி சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது. எடுத்துக்கலாம் ஒரு சிறிய அளவில் 1 மீட்டரு 2 மீட்டரு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்காக 1/2 லிட்டர் குடிக்கிறது 1 லிட்டர் அதெல்லாம் தவறு. ஒரு சில அதாவது 2 மிடர்கள் தண்ணி குடிக்கலாம், தப்பு இல்லை. நடுவிலையும் சாப்பிடலாம், சாப்பிட்ட பிறகும் சாப்பிடலாம். ஸோ அதனால முழுமையான தண்ணி, அதாவது சாப்பிட்ட பிறகு 1 மீட்டர் 2 மீட்டர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் நமக்கு தேவையான தண்ணீரை குடிக்கலாம். அதனால தண்ணீருடைய உபயோகம் அதிகமா இருக்கக்கூடாது. சும்மா கொஞ்சமா லைட்டா எடுத்துக்கலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா உடனே ஃபுல்லா காலை நீட்டி படுத்துடக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொன்னா ஜீரணம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சாப்பிட்டு முடிச்ச பிறகு யூரின் போயிட்டு வரணும். ஸோ வருதோ இல்லையோ ஒரு முறை போயிட்டு வந்துடுறது நல்லது. அதாவது பிளாடரை நம்ம காலி செய்யணும். அது ஒண்ணுக்கு போயிட்டு வரணும். ஐந்தாவது வஜ்ராசனம்ல உட்காரணும். வஜ்ராசனம் அப்படின்னா காலை மடக்கி இஸ்லாமியர்கள் தொழுகையில உட்காருவாங்க பார்த்தீங்களா, அத்தஹியாத்து இருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இருப்புல ஒரு 3 நிமிடங்கள் அமர்றது ஜீரண சக்திக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்ச பிறகு யூரின் போயிட்டு வரணும். யூரின் போயிட்டு வந்த பிறகு 3 நிமிஷம் வஜ்ராசனம்ல உட்காரணும். ஓகேங்களா? 5. 6வது ஸ்டெப் என்னன்னு சொன்னாக்கா ஒரு 10 நிமிடங்கள் சிறு நடை. வேகமா நடக்கக்கூடாது, சிறு குறு நடை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் லைட் வாக், சின்னதா ஒரு வாக் போயிட்டு வருது 10 நிமிஷம். 7th என்னன்னு சொன்னாக்கா சாப்பிட்டு முடிச்ச பிறகு நார்மல் தண்ணி இல்லாம ஒரு ஹெர்பல் வாட்டரா எடுத்துக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இஞ்சி கலந்த தண்ணீர் அல்லது பெப்பர் கலந்த தண்ணீர். இதை எடுத்துக்கிறது இந்த 7 வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா டைஜஷன் நல்லபடியா இம்ப்ரூவ் ஆகுறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம்.
இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே.